இது வந்து அத்திக்காய். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போதான் வாங்கிட்டு வந்து இதை கழுவி இருக்கேன். கழுவிட்டு ஒன்று இப்போ கட் பண்ணி இது வயிற்றுல இருக்க புண்ணெல்லாம் ஆற்றும். இது இப்போ நான் கூட்டு பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இந்த ஒன்று ஆனால் இதில் பூச்சி இருக்கும்னுவாங்க. புதுசில் பூச்சி இருக்காது, இருந்தாலும் நம்ம கட் பண்ணும்போது பார்த்துக்கணும். இதில் இப்படி காம்பை கட் பண்ணால் பால் வரும். ரெண்டு பக்கம் இதை கட் பண்ணிவிட்டு இதை எப்படி பார்க்கணும். எடுத்து பார்த்தா இப்போ தெரியும். புழு இருந்தால் இப்போ தெரியும். இதில் புழு இல்லை, க்ளீனாக இருக்குது. இது புதுசாக, அதனால புழு எதுவும் இல்லை. இப்போ இதை கட் பண்ணி இப்போ தண்ணியில் போட்டோம். இல்லை கருப்பாகிடும். இந்த மாதிரி தண்ணியில் இப்போ போட்டுக்க பாருங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு பிறகு அரைஞ்சிட்டேன். அரைஞ்சிட்டு இப்படி கசக்குனா அதில் இருக்க விதையெல்லாம் கொஞ்சம் வந்துடும். நல்லா கழுவிட்டு இப்போ கழுவிட்டு ஒரு கொதி வந்தால் போதும். ஃபஸ்ட் இப்போ ஒரு கொதி வச்சு எடுத்துடணும். ஒரு கொதி வச்சு எடுத்துட்டு இப்போ கொதி வந்துடுச்சு. ஒரு கொதி வெந்துடுச்சு. அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த தண்ணியை ஊற்றிட்டு குக்கரில் இப்போ நம்ம போட்டு சமைச்சிடலாம். ஒரு கொதி வந்துச்சு, அப்படியே மூடி விட்டுலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வெங்காயம், தக்காளி, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இது வேக வச்சதை இப்போ எடுத்தாச்சு. இப்போ பருப்பு ஊற வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு இப்போ வேக வச்சிடலாம் குக்கரில். பருப்பு அது ஊற வச்சுருக்கேன் கொஞ்ச நேரம். இப்போ எடுத்து குக்கரில் இப்போ கேஸ் பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாம். பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ பருப்பை போட்டுக்கலாம். அத்திக்காய் வேக வச்சுருக்கோம்ல, வடிகட்டி இந்த வடிகட்டி எடுத்துட்டு வந்துருக்கேன். இந்த வடி வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்தது பூண்டு வச்சுருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன். தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கிட்டு இப்போ ஒரு 3 விசில் வேக விட்டுணும். ஒரு 3 விசில் நல்லா வேகட்டும். குக்கர் மட்டும் 3 விசில் விட்டுணும். 3 விசில் வேகட்டும். வந்துட்டு தந்தோம். அத்திக்காய் நல்லா வெந்திருக்கு பாருங்க. அத்திக்காய் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான். இதை அப்படியே தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான். அப்படியே தாளிச்சு கொட்டணும். தாளிச்சு கொட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் போட்டுருக்கேன். பூண்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு 2 போட்டுக்கலாம். காரம் கம்மியாக இருக்குது, அதனால 2 காஞ்ச மிளகாய். இதில் அரைஞ்சி வச்ச 2 வெங்காயம் கூட போட்டுக்கலாம். பச்சை வெங்காயம் 2 போட்டுருக்கேன். அது போட்டால் கூட நல்லாயிருக்கும். பச்சை வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அத்திக்காய் புட்டு ரெடி.